சத்தமில்லாமல் புது கட்சி தொடங்கிய ஓபிஎஸ் டிசம்பர் 23ஆம் தேதி முறைப்படி அறிவிக்க திட்டம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சத்தமில்லாமல் புது கட்சி தொடங்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து வரும் டிசம்பர் 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசித்து முறைப்படி அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க பழனிசாமி தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் ஓபிஎஸ் தலைமையில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிமுக உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுவரை அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவாக செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பு இனி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகமாக செயல்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் மாவட்ட செயலாளர்களை கூட்டி முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் கூறியிருந்தார். அதன் பின்னர் டிசம்பர் மாத தொடக்கத்தில் ஓபிஎஸ் டெல்லி சென்ற நிலையில் கட்சியை பதிவு செய்ய சென்றதாக கூறப்பட்டது. ஏற்கனவே அறிவித்த கூட்டத்தை ஓபிஎஸ் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ் வெளியிட்ட அறிக்கையின் லெட்டர் பேடில் உரிமை மீட்பு குழு என்பதற்கு பதிலாக உரிமை மீட்பு கழகம் என மாற்றப்பட்டுள்ளது. முகவரியும் பசுமை வழிச்சாலைக்கு பதிலாக நந்தனம் முகவரி கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் ஓபிஎஸ் சத்தமின்றி புது கட்சியை தொடங்கிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சும் நிலவுகிறது. மேலும் ஓபிஎஸ் வெளியிட்ட அறிக்கையில் மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை வேப்பேரியில் உள்ள YMCA அரங்கில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் வரும் டிசம்பர் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெற இருப்பதாக அறிவித்துள்ளார். அந்த கூட்டத்தில் அல்லது அடுத்த நாள் வரும் எம்ஜிஆர் நினைவு தினத்தில் முறைப்படி புது கட்சியை அறிவிக்க ஓபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடம் கேட்டபோது கட்சி ஒன்றிணைப்புக்கு பழனிசாமி முட்டுக்கட்டையாக இருக்கிறார். தேர்தல் நெருங்கி வருகிறது. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை ஓபிஎஸ்க்கு இருக்கிறது. அதனால் விரைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. எனவே முந்தைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குழுவானது கழகமாக மாறியுள்ளது. அது தொடர்பாக டிசம்பர் 23ஆம் தேதி நிர்வாகிகளுடன் விவாதித்து ஓபிஎஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்று தெரிவித்தனர்.